கிறிஸ்துக்குள் பிரியமான தேவ ஜனமே, உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துக்கள். இன்று நாம் சங்கீதத்தில் 83வது வசனம், ஆண்டவர் இஸ்ரவேல் தேசத்தை குறித்து கூறிய பாடல்கள். அது ஆசாப் அது ஜெபமாக செய்கிறார். இன்றும் அது இஸ்ரவேல் தேசத்திலே நடந்து கொண்டிருக்கிறது. அதை குறித்து இன்று நாம் வேத வசனத்தோடு தியானிப்போம். 83ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம், தேவனே மௌனமாய் இராதேயும், பேசாமல் இராதேயும், தேவனே சும்மா இராதேயும். இதோ உம்முடைய சத்துருக்கள் கொந்தளித்து உம்முடைய பகைஞர் தலையெடுக்கிறார்கள். உமது ஜனத்துக்கு விரோதமாக உபாய தந்திரங்களை யோசித்து உமது மறைவில் இருக்கிறவருக்கு விரோதமாக ஆலோசனை பண்ணுகிறார்கள். அவர்கள் இனி ஒரு ஜாதியாய் இராமல் இஸ்ரவேலின் மேல் போர் இனி நினைக்கப்படாமலும் போவதற்கு அவர்களை அதம் பண்ணுவோம் வாருங்கள் என்கிறார்கள். இப்படி ஏதோமின் கூடாரத்தாரும் இஸ்மவேலரும் மோவாபியரும் ஆகாயரும் கேபாலரும் அம்மோனியரும் அமிலேக்கியரும் தீருவின் குடிகளோடு கூடிய பெலிஸ்தீரும் ஏக மனமாய் ஆலோசனை செய்து உமக்கு விரோதமாய் ஒப்பந்தம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். இதுல இருந்து என்ன சொல்றாரு ஆண்டவர்னா, ஆசாப் ஜெபம் பண்றாரு. இது மாதிரி இஸ்ரேல் தேசத்தில் இருக்கிறவங்க அத்தனை ஜாதிகளும் இன்னைக்கு அவங்க யாருன்னு சொன்னா, சிரியா, ஈராக், ஜோர்டான், எகிப்து, சவுதி அரேபியா, இந்த தேசங்கள் தான். ஆனால் இன்றைக்கு சவுதி அரேபியா இந்த போரில் பங்கு பெறாமல் மறைமுகமாக அவங்களுக்கு உதவிகள் செய்கிற மாதிரி ஒரு போக்கு இருக்குது. ஆனாலும் அவர்கள் ஒன்று சேர்ந்து கூட்டம் கூடுகிறார்கள். எல்லா விதமான தீங்குகளும் இஸ்ரேலுக்கு எதிராக செய்து கொண்டிருக்கிறார் என்று 3000 வருடங்களுக்கு முன் தாவீது ராஜாவுடைய ஆட்சி காலத்தில் இத்தகைய செயல்கள் அன்றையிலிருந்து இன்று வரைக்கும் இது நடந்து கொண்டு தான் இருக்கிறது. நாம் வேதம் அறிந்தவர்கள் கிறிஸ்தவர்களுக்கு இது நன்கு தெரியும். ஆனாலும் இதை ஒப்பிட்டு இது அன்றைக்கு பாடலாகவும் ஆண்டவரிடத்தில் மன்றாடுதலாகவும் தான் ஆசாப் பண்ணார். ஆனால் இன்றைக்கு எவ்வளவு கூட்டம் கூடுகிறார்கள், ஆலோசனை செய்கிறார்கள். அத்தனை நாடுகளும் இஸ்ரேலுக்கு எதிராக இன்றைக்கு ஒரு பக்கம் ஹமாஸ், இன்னொரு பக்கம் ஹிஸ்புல்லா, அந்த பக்கம் ஈராக், ஈரான், எல்லா நாடுகளும் கூட்டம் கூடுறாங்க. இஸ்ரேலுக்கு எதிராக இத்தனை போர் நடவடிக்கைகளை ஈடுபட்டு கொண்டு ஒருவரோடு ஒருவர் ஆலோசித்து ஆயுதங்கள் பரிமாற்றிக்கொண்டு ஹிஸ்புல்லாவையும் ஹமாஸையும், ஈராக்கில் இருக்கிற இன்னும் ஈரானுடைய துணைப்படைகள் அவர்களை ஏவி விட்டு இஸ்ரேல் மேலே போர் செய்கிறார்கள். இது இன்றிலிருந்து அன்றைக்கும் இதே நிலைமையில் தான் இருந்தது, இன்றைக்கும் அதே நிலைமையில் தான் நடந்து கொண்டிருக்குது. அதனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, மீதியானருக்கு செய்தது போல கீசான் என்ற ஆற்றண்டை எதிரிலே அழிக்கப்பட்டு நிலத்துக்கு எருவாய் செசரியாவின் என்பவர்களுக்கு செய்தது போலவும் அவர்களுக்கு செய்யும் அப்படின்னு ஜெபம் பண்றார். இது போல அவங்களை அழிக்கப்பட்டது போல எதிரிகளுக்கு நீங்க செய்யுங்க அப்படின்னு சொல்றார் அவர். என் தேவனே அவர்களை சுழல் காற்றின் புழுதிக்கும் காற்று முகத்தில் பறக்கும் துரும்புக்கும் சமமாக்கும். இன்று பார்த்தீங்கன்னா ஹிஸ்புல்லாவில் லெபனானில் இன்னைக்கு நேற்று இந்த 2 நாட்களாக நடக்கிற போர் பார்த்தீங்கன்னா வெறும் புகைக்காடை தான் இருக்கு. அந்த அளவுக்கு புகை. அவர்கள் வீட்டில் ஒவ்வொரு வீட்லேயும் மிசைல் வச்சுருக்காங்க. ஒவ்வொரு வீட்லேயும் மிசைல் வச்சு மக்களை அவர்கள் கேடயமாக பயன்படுத்தி போர் நடத்துகிறாங்க. ஒவ்வொரு வீட்லேயும் 1 டன் 2 டன் எடை உள்ள மிசைல் வச்சுருக்காங்க. 1 டன் வெடித்தா அதை சுற்றி உள்ள 100-200 வீடு போயிடும். அந்த அளவுக்கு வலிமையான ஒரு மிசைலை வீட்டுக்குள்ளே வச்சு ஏவுறாங்க. அதை மாதிரி ஒரு செயல் இதுவரையும் நாம் பார்த்ததே இல்லை. மக்களை கேடயமாக நிறைய நாடுகளில் நிறைய போர்களில் நாம் பார்த்துருக்குறோம். ஆனால் இது மாதிரி ஒரு செயலை பார்த்ததே இல்லை. அதுக்கு தான் அவர் வேண்டுதல் அன்னைக்கே செஞ்சிருக்கிறாரு. என் தேவனே அவர்களை சுழல் காற்றுக்கும் புழுதிக்கும் காற்று முகத்தில் பறக்கும் துரும்புக்கும் சமமாக்கும். இன்னைக்கு அது நடந்திருக்குது. ஏன்னா வேதத்தை பார்த்தா தான் நமக்கு இஸ்ரவேல் பண்ணுறது சரியா தவறான்னு நமக்கு புரியும். நிறையா கிறிஸ்துவ ஊழியக்காரர்களும் சில மக்களும் கூட இஸ்ரவேலுக்கு எதிராக சில
வார்த்தைகள் சொல்கிறாங்க. ஆனால் அது அவர்கள் அறியாமல் செய்கிறாங்க. இதுவரையும் உலகத்தில் வீட்டுக்குள்ளே மிசைல் வச்சு மக்களை கேடயமாக பயன்படுத்தி போர் செஞ்ச எந்த தீவிரவாத அமைப்பும் இல்லை. தீவிரவாத அமைப்புகளே அத்தகைய செயல் செய்யாது. ஆனால் இவர்கள் அதை விட பயங்கரவாதிகள், தீவிரவாதிகளை விட மிகவும் பயங்கரமானவர்கள். அத்தகைய செயல் செய்து அவர்களை மிரட்டி, எந்த ஒரு குடும்பத்தை சார்ந்தவரும் என் வீட்டில் மிசைல் வைன்னு யாரும் கேட்க போகிறதில்ல. கேட்டாலும் அவர்கள் கையில் காலில் ஊந்து கூட என் வீட்டில் வைக்காதன்னு தான் சொல்லுவாங்க. பணம் கொடுத்தாலும் வாங்க மாட்டாங்க. அப்போ ஒவ்வொரு வீட்லேயும் மிசைல் வச்சுருக்காங்கன்னா அந்த மக்களை மிரட்டி தான் அவர்கள் அத்தகைய செயலில் ஈடுபட்டிருக்க முடியும். நெருப்பு காட்டை கொளுத்துவது போல அக்னி ஜீவலைகள் மலைகளை எரிப்பது போலவும் நீர் உமது பூசலினாலே அவர்களை தொடர்ந்து உமது பெருங்காற்றினாலே அவர்களை கலங்க பண்ணும். இன்னைக்கு இஸ்ரேல் செய்கிற தாக்குதலில் ஹிஸ்புல்லா கலங்கி போயிருக்கு. இதே ஒரு 6 மாதங்களுக்கு முன்னாடி ஹமாஸ் அடிக்கும்போது அவர்கள் அக்டோபர் 7 நினைக்கிறேன், அன்னைக்கு தான் ஹமாஸ் இஸ்ரேல் மேலே தாக்குதல் பண்ணாங்க. அந்த மக்கள் எல்லாம் பிடிச்சிட்டு போனாங்க. அன்றைக்கு அவர்கள் 7ஆம் தேதி செஞ்சது, இவர்கள் மறுநாள் 8ஆம் தேதியிலேருந்து இந்த ஒரு வருடமாக கிட்டத்தட்ட அவர்கள் இஸ்ரேல் மேலே போர் பண்ணிக்கிட்டு தான் இருந்தாங்க. ஆனாலும் 50 மிசைல், 20 மிசைல், 10 மிசைல் அனுப்பிச்சிக்கிட்டே போர் தினசரி பண்ணிட்டு இருந்தாங்க. 2 நாள் விட்டு 3 நாள் விட்டு பண்ணிட்டு தான் இருந்தாங்க. அவர்கள் அமைதியாக பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. ஹமாஸை ஒடுக்குற வரையும் நம்மளுடைய திசை திருப்புற வேலையாக இருக்குன்னு சொல்லிட்டு அவர்கள் தான் அறிவியல் சிறந்தவர்களாச்சா, 1000 ஆலோசனை பண்ணுவாங்க அவங்க. அதனால் அவர்கள் ஹமாஸை ஒடுக்கி இன்றைக்கு ஒன்றுமில்லாத நிர்மூலமாக்கி வச்சுருக்காங்க. இப்போது அவர்களுடைய படைகளை ஹிஸ்புல்லா பக்கம், லெபனான் பக்கம் திரும்பி இருக்குது. லெபனானில் இன்றைக்கி போர் நடந்து ஆண்டவர் அன்னைக்கு தாவீது ராஜா காலத்தில், ஆட்சி காலத்தில் ஆசாப் என்ன வேண்டிக்கினாரோ அது அப்படியே இன்றைக்கு நடந்து கொடுக்குது. கர்த்தாவே, அவர்கள் உமது நாமத்தை தேடும்படிக்கு அவர் முகங்களை அவமானத்தாலே மூடும். இன்னைக்கு யாரெல்லாம் இஸ்ரவேலுக்கு எதிராக பேசினாங்களோ, ஹிஸ்புல்லா இது போல அவர்கள் ஹமாஸை விட 10 மடங்கு பலம் வாய்ந்தவர்கள். மிகவும் 1,50,000 மிசைல் வச்சிருக்காங்க, நவீனமான ஆயுதங்கள் இருக்குது, என்னென்னவோ பேசினாங்க. இன்னைக்கு அவர்கள் எல்லாம் வெட்கப்பட்டு போயிட்டாங்க. ஆண்டவர் அன்னைக்கு சொன்னது, அன்னைக்கு அவர் வேண்டுதல் செஞ்சது, ஆசாப் வேண்டுதல் செஞ்சது இன்றைக்கு அப்படியே நடந்திருக்கு. அன்றைக்கு சொல்லப்பட்ட வார்த்தை இன்றைக்கு எப்படின்னா, தேவன் என்றைக்கும் உள்ளவர், அதை கிறிஸ்தவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். இஸ்ரவேலுக்கு எதிராக கிறிஸ்தவர்கள் பேசுவது தேவனுக்கு எதிராக பேசும்படியான செயலாகத்தான் நான் பார்க்கிறேன். கிறிஸ்தவர்கள் அப்படி ஒரு செயல் பேசக்கூடாது. ஏன்னா ஆண்டவர் ஒருவரை நேசிக்கிறாருன்னா அவருக்கு நம்மளை விட லட்சம் மடங்கு அவருக்கு ஞானம் உண்டு. அவர் ஒரு தவறானவரை நேசிக்க மாட்டார். ஆண்டவர் அவர்களை தண்டித்து இருக்கிறார். அவர்களுடைய குற்றங்களுக்கு அவரை தண்டித்து இருக்கிறார், சிதறடித்திருக்கிறார், கூட்டி சேர்த்து இருக்கிறார், எல்லாம் செஞ்சிருக்கிறார். ஆனாலும் நம்ம பிள்ளைகள் தவறு செய்து, நம்ம உலக பிரகாரமாக பேசுவோம். நம்ம பிள்ளை தவறு செய்து நமக்கு கோபம் வரும், அடிக்க போவோம். ஆனால் அடிக்கிறோமா? அந்த அன்பின் நினைவாக நம்ம என்ன செய்வோம்? விட்டுருவோம். அதே போல் நம்ம பிள்ளை பக்கத்துலேயே வீடுகள்லேயே எங்கேயோ ஒரு தவறு செய்து, ஆனால் நம்ம பிள்ளையை அடிச்சிட்டா நம்ம என்ன சொல்லுவோம்? என் பிள்ளைய நீ யார் அடிக்கிறதுக்கு, என்கிட்ட சொன்னால் நான் கண்டிப்பேன் அப்படின்னு தான் சொல்லுவோம். இதுதான் மனித இயல்பு. நம்மை போல் 1000 மடங்கு இஸ்ரேல் மக்கள் மேலே அன்பு வைத்தவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, கடவுளாகிய தேவன். அன்பு வைத்ததுனால அவர்கள் செய்கிற குற்றங்களை அவர் தான் தண்டிப்பாரை தவிர இன்னொருவர் தண்டிப்ப அவர் விடமாட்டார். அதுபோல் அவர்கள் என்றென்றைக்கும் வெட்கி நாணமடைந்து அழிந்து போவார்களாக. இதுபோல் ஆசாப் தாவீது ராஜா ஆட்சி காலத்தில் தாவீதுக்கு ஏற்பட்ட அந்த போர் காலகட்டத்தில் அவர் வேண்டுதல் செய்கிறாரு. அது இன்றைக்கும் இஸ்ரேல் மக்களுக்கு எந்த அளவுக்கு நன்மையாக இருக்குன்றதை நாம் பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். அவர்கள் இது போல் ஈரான் வந்துடும், அவர்கள் வருவார்கள், எல்லா இஸ்லாமிய நாடும் கூட்டம் கூட்டுறாங்க, எல்லாரும் இதே போல தான் 1967, 1948 எடுத்தீங்கன்னா இன்னும் கொடுமை. 48 இஸ்ரேலுக்கு அன்றைக்கு யாரும் உதவி இல்லை, அமெரிக்காவும் உதவி இல்லை, எந்த தேசமும் உதவி இல்லை. 48 சுதந்திரம் அடையுது, அன்றைக்கே போர் அறிவிக்கிறாங்க. எத்தனை 7 நாடுகள், எல்லாம் யார்? இதே எகிப்து தான், இதே சிரியா தான், இதே ஜோர்டான், இதே ஈராக், சுற்றி உள்ள எல்லா நாடும் போர் அறிவிக்கிறாங்க.
சுற்றி உள்ள எல்லா நாடும் வந்து ஏதோ சின்ன சின்ன நாடு இல்லை. 2ஆம் உலகப் போர், முதல் உலகப் போரில் பங்கு பெற்று மிக போர் பயிற்சி பெற்றவர்கள், மிகவும் வலிமையானவர்கள் அவர்கள். அவர்கள் என்ன செய்கிறார்கள்னாக்கா இஸ்ரேல் மேலே போர் தொடுக்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, உள்ளே இருக்கிற எல்லா அரபியன்ஸும் வெளியில் வாங்க, நாங்கள் இஸ்ரேலை அழிச்சிருவோம், அழிச்சிட்டோன்னா அந்த நாட்டை உங்களுக்கு கொடுத்துருவோம். ஐநா சபையில் 2 தீர்மானம் போட்டு இவர்களுக்கு ஒரு பகுதி அவர்களுக்கு ஒரு பகுதி கொடுத்தாங்க. ஆனால் இஸ்ரேல் அதை ஏற்றுக்கொண்டது, அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. சொந்த நாட்டுக்காரனே ஏற்றுக்கொண்டது, எங்கேயோ இருந்து வந்து குடியிருந்தவர்கள் அவர்கள் ஏற்றுக்கொள்ள மறுத்து இஸ்ரேல் மேலே போர் தொடுத்தார்கள். அந்த போரில் வெற்றி பெற்றது இஸ்ரேல். இஸ்ரேல் அன்றைக்கு ஒரு சின்ன குழந்தை, அன்றைக்கு பிறந்த குழந்தை மேலே 7 பலவான்கள் மிகப்பெரிய பலசாலிகள் வந்து போரிட்டாங்க. அன்றைக்கு இஸ்ரேல்கிட்ட இருந்தது ஒரு 200 டேங்க் இருக்கும், ஒரு 20,000 22,000 போர் வீரர் தான் இருப்பாங்க. அதுவும் முறையாக பயிற்சி பெற்றவங்க இல்லை அவங்க. முதல் உலகப் போர், 2ஆம் உலகப் போரில் இங்கிலாண்டில், ஜெர்மனியில், மற்ற நாடுகளில் போரில் பங்கேற்றவங்க அவங்க. ஹிட்லர் அடித்ததுனால அங்கேருந்து திரும்பி வந்துட்டாங்க. அங்கே வரும்போது அந்த பயிற்சி பெற்றவர்களை வச்சு போர் நடத்திக்கினே பயிற்சி கொடுத்தே போர் செஞ்சது இஸ்ரேல். அவ்வளோ ஞானமுடைய மக்கள் அவங்க. அந்த சின்ன குழந்தையா இருக்கும்போதே இவ்வளோ 5 பேர் பலவான்கள் அன்றைக்கி தனித்து இருந்த நாடு. அன்றைக்கி ஐநா சபையிலேருந்து எல்லா நாடும் வாய் பார்த்துட்டு வாய் பேசாமல் அமைதியாக மௌனம் தான் காத்தாங்க. ஒருவரும் வந்து இஸ்ரேலு சின்ன நாடு இன்றைக்கி தான் உருவாச்சு, அதை அடிக்கிறதுக்கு போகிறீங்க, யாரும் கேள்விகள். இன்றைக்கி எவ்வளவு கூக்குரல். ஏன்னா இஸ்லாமிய நாடுகள், நிறைய நாடுகள், 50 நாடுகளுக்கு மேற்பட்ட நாடுகள் இருப்பதனால அவர்களுடைய குரல் வந்து ஐநா சபையில் வலுவாக ஒலிக்குது. என்ன வலுவாக ஒலித்தாலும் 2018 ஜெருசலேம் தலைநகராக ட்ரம்ப் அனௌன்ஸ் பண்ணுறாரு. அப்போ 144 நாடுக்கு மேலதிகமான நாடுகள் ஒன்று சேர்ந்து எதிராக வாக்களிக்கிறாங்க. ஒரு தீர்மானம், இந்த தீர்மானத்தை கொண்டு வந்து ஜெருசலேம் வந்து இன்னும் வந்து ஐநா கட்டுப்பாட்டில் தான் இருக்கணும், இல்லைன்னா அதை 2ஆக பிரிக்கணும்னு. அப்போது ட்ரம்ப் தேர்தலில் ஜெயிச்சு வராது. அவர் வரும்போதுக்கு எப்பவுமே எல்லா அமெரிக்கா தேர்தல்லையுமே வந்து வாக்குறுதி கொடுப்பாங்க, ஜெருசலேம் இஸ்ரேலுக்கு தலைநகர் ஆக்குறோன்னு. ஏன்னு சொல்கிறாங்கன்னா, யூதர்கள் அங்கேயும் ஒரு 60-70 லட்சம் பேர் இருக்காங்க. அவர்களுடைய வாக்கு முக்கியன்றதுக்காக அத்தகைய வாக்குறுதிகள் கொடுப்பாங்க. அதை கடந்த காலங்களில் அவர் ஜார்ஜ் புஷ்ஷாக இருந்தாலும், கில்டனாக இருந்தாலும், ஒபாமாவாக இருந்தாலும், அதுக்கு முன்னாடி ஜார்ஜ் புஷ்ஷுடைய அப்பா ஜார்ஜ் புஷ் இருந்தாலும் யாரும் நிறைவேற்றலை. அதை சொல்லுவாங்க, ஆனால் செய்ய மாட்டாங்க. ஆனால் டொனால்ட் ட்ரம்ப் வந்தப்போ அவர் என்ன பண்ணிட்டாரு, சாதாரணமாக சொன்னார். அவரை வந்து அவர் சொல்கிறத யாரும் பெருசாக எடுத்துக்கல. ஏன்னா அவர் கொஞ்சம் விளையாட்டாக பேசக்கூடிய ஒரு மனிதர். அவர் வார்த்தையை அவ்வளோ பெருசாக எடுத்துக்காமல் இருந்தாங்க. ஆனால் திடீர்னு அவர் எருசலேம் வந்து இஸ்ரேலினுடைய கேபிட்டல் சிட்டின்ட்டார், தலைநகர்ன்ட்டார். அவ்வளோதான், எல்லாம் கூட்டம் கூடிக்கினாங்க. எடுத்துன்னு போயிட்டு ஐநா சபையில் கொடுத்தாங்க, உலக கோர்ட்டில் கொடுத்தாங்க, ஒன்றும் செயல்படல. அவருக்கு வீட்டோ பவர் இருக்குது, நேராக வந்தார். வீட்டோ பவரில் இந்த தீர்மானத்தை நான் ரத்து பண்ணுறேன்ட்டு போய் நேர்ந்துட்டார். அதோடு முடிஞ்சு போச்சு. இப்போது இந்த போர் எதுக்காகன்னா, இன்றைக்கு அவர்கள் வந்து சிவப்பு கிடாரி பலி செலுத்தி சாலமோன் ராஜா கட்டின ஆலயத்தை திரும்ப கட்டணுன்னு கிடாரி எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. சிவப்பு அந்த கிடாரியினுடைய வயது வந்து இளங்கன்றாக தான் இருக்கணும். அதுக்கு வயது இப்போ வந்து அவங்க கொண்டு வந்து நாட்கள் ஆயிடுச்சு. இப்போ இவர்கள் அது செய்ய போகிறாங்கன்னு தெரிஞ்சு தான் இந்த அமாஸ் இத்தகைய செயலெலாம் செஞ்சுருக்காங்க. அவங்க அதை தடுக்கிறதுக்காக. அவர்கள் சுதந்திரம் இல்லை, எங்களை சுதந்திர போராளிங்க அப்படின்னு சொல்கிறதெல்லாம் அதெல்லாம் பொய் பேச்சு. அதெல்லாம் சுதந்திரம் இல்லாத ஆயிரக்கணக்கான டனல் வந்து உள்ளே தோண்டி ஒரு லாரி, காரு எல்லாம் போகிற அளவுக்கு டனல் உருவாக்கி வச்சுருக்காங்க. இஸ்ரேல் மாதிரி ஒரு விஞ்ஞானத்துலேயும் ஒரு சர்வ வல்லமை படித்த ஒரு தேசத்தில் பக்கத்துலேயே ஒரு 10 கிலோமீட்டர் கூட இல்லை, அவ்வளோ பக்கத்துலேயே அவ்வளோ பெரிய டனல்களை உருவாக்க முடியுமா சுதந்திரம் இல்லாமல்? அவர்கள் போட்ட குழாவெல்லாம் பிடுங்கி இரும்பு பைப்பெல்லாம் அதில் ரேக்கெட் செஞ்சுருக்காங்க. இவர்களுக்கு வந்து உலக நாடுகள் எவ்வளவோ கிறிஸ்தவ நாடுகள் அவர்கள் அகதின்னு சொல்லிட்டு 70 வருஷமாக பணம் அனுப்பிச்சிட்ருக்காங்க. அந்த பணத்தெல்லாம் வாங்கி டனல் தோண்டி அந்த மக்களுடைய கல்விக்கும் அந்த மக்களுடைய வளர்ச்சிக்கு சமாதானத்தோடு வாழ அதெல்லாம் செஞ்சுருந்தாக்கா இன்னத்துக்கு இஸ்ரேல் போல் அவர்களும் சொர்க்க பூமியை மாறி இருப்பார்கள். ஆனால் அவர்கள் தீவிரவாதத்தையே கையில் எடுத்துக்கினே அந்த மசூதி வேணும், அல்லக்ஸா மசூதி வேணும், இன்னொரு மசூதி இருக்காங்க பக்கத்துலேயே, அது வேணும் இது வேணும்னு சொல்லிட்டு அவர்களுக்கு ஏற்கனவே 2 மசூதி இருக்குது, புனித ஸ்தலங்கள்.
அங்கே போகலாம், அமைதியாக வாழலாம், மகிழ்ச்சியாக வாழலாம், எல்லா மக்களோட சமாதானத்தை வாழலான்ற எண்ணங்களே அவர்களுக்கு இல்லை. அவர்கள் இப்போ ஒரு வேலை செஞ்சு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா லெபனானில் இன்றைக்கி ஹமாஸ் இந்த செஞ்சு காசா எந்த நிலையில் போயிருக்கோ அதே நிலையில் இன்றைக்கி லெபனானுக்குள்ளேயும் போயிட்டுருக்குது. இந்த வார நிறுத்தணும்னா இஸ்ரேலுடைய குடிமக்கள் அவர்கள் ஒப்படைச்சிட்டு அவர்கள் வந்து இந்த போரை நிறுத்திக்கிறோம், இனி சமாதானத்தோடு இருப்பது ஏதாவது உடன்படிக்கை ஏற்பட்டால் ஒழிய அவர்கள் எந்த சமாதானம் அடைய மாட்டாங்க. இஸ்ரேலை வந்து சமாதானப்படுத்த ஆண்டவர் மட்டும்தான் முடியும், மற்றவர்களெல்லாம் முடியாது. யார் சொன்னாலும் அவங்க கேட்க மாட்டாங்க. அவர்கள் நினைச்சுதான் செய்வாங்க. ஏன்னா அந்த அதிகாரமும் வல்லமையும் அவர் வந்து ஆண்டவர் வந்து இஸ்ரேல் மக்கள் கொடுத்துருக்கிறாரு. அதனால அவர்கள் மக்களை இன்னும் பிடிச்சி வச்சுக்கின்னு சமாதானம் பேசுறது. இந்த ஒரு வருஷமா ராக்கெட் ஏவின் தான் இருக்கு இஸ்புல்லா. ஆனால் இஸ்ரேலு திருப்பி அடிக்காம சின்ன சின்ன தாக்குதல் பண்ணி எதிர்த்தாக்குதல் தடுப்பு நடவடிக்கை எடுத்து அமைதியாக தான் இருந்துக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு ஹமாஸை முடிச்சுட்டு தான் இப்போ இங்கே வந்திருக்காங்க. இப்போ இந்த நிலைமை ஹமாஸ் நிலைமை அங்கே காசா நிலைமை இங்கே வராமல் இருக்கணும்னா இஸ்புல்லா வந்து அவர்களோட சமாதான உடன்படிக்கை வந்தால் தான் இது சாத்தியமாகும். அதை விட்டுட்டு நாங்கள் திறமையானவங்க, எங்கள் பின்னாடி நிறையா ஈரான் இருக்குது, ரஷ்யா இருக்குது, சைனா இருக்குது, இன்னும் உலக நாடெல்லாம் இருக்குது அப்படின்னா கூட எத்தனை நாடுகள் வந்தாலும் இஸ்ரேலை வெல்வதுன்றது கடினம். காரணம் என்னன்னு சொல்லணும்னா அவர் வந்து அவங்க வந்து என்னென்ன சொன்னாக்கா ஆண்டவருடைய நிழலில் இருக்கிறாங்க. அவங்க ஆண்டவருடைய நிழலில் இருக்கிறவங்கள போயிட்டு நீங்கள் வந்து தொடர்றதுன்றது வந்து சாத்தியமில்லாத ஒன்று. அவர் என்ன சொல்றாரு, உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். இதுவும் சங்கீதம் 91 தான் சொல்றாரு. அதுலயே சொல்றாரு ஆண்டவருடைய தேவனுடைய மறைவில் இருக்குன்னு. தேவனுடைய மறைவில் இருக்கிறவ போய் எப்படி தொடுவார்? தேவனை தொட்டுட்டு தான் பின்னாடி போய் தொட முடியும். அவர் தான் இஸ்ரேல் மக்கள் தேவனுடைய மறைவில் நின்றுட்டு இருக்காங்களே, நேராக போய் தொட்டுட முடியுமா? தேவனை தொட்டுட்டு தான் போய் தொட முடியும். தேவனை தொட முடியுமா? வானத்துக்கும் பூமிக்கும் தேவன் அவரை போய் தொட முடியுமா? இதெல்லாம் வந்து இவர்கள் வந்து பைபிள் வேத வசனத்தை வாசிக்கணும். இதுக்காக வேண்டியாவது, இந்த போருக்காக வேண்டியாவது அவர்கள் வந்து இஸ்ரேலுடைய எதிரி நாடுகள் வந்து பரிசுத்த வேதாகமத்தை பைபிளை வாசித்து இதில் இஸ்ரேல் தேசத்து குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்குது, இது நம்மளால் செய்ய முடியுமாதாவது படிக்கணும். அதுவும் கிடையாது. அவர்கள் நினச்சா உடனே ஆயுதம் எடுத்துடலாம், யாரையாவது பிணை கைதியில் பிடிச்சிட்டு போயிடலாம், நம்ம நினச்சதை சாதிச்சிடலான்ற ஒரு எண்ணத்தில் அவங்க இருக்கிறாங்க. அது எந்த காலத்திலும் நடக்க போகிறதில்லை. அவர்கள் மக்களை விடுதலை செய்யாமல், அவர்களை விடுவிக்காமல் இந்த போரை நிறுத்துறது அவ்வளவு எளிதல்ல. எனக்கு என்ன தோன்றுதுன்னா, நான் பார்த்த இந்த சர்வதேச அரசியல் ஜியோ பாலிட்டிக்ஸில் ஆண்டவருடைய வேதத்தைப்படி பார்க்கும்போது ஆண்டவர் வந்து அவர் தான் ஏற்படுத்தி இருப்பாரோன்னு தோணுது. ஏன்னா ஆண்டவருடைய ஆபிரகாமுக்கு வாக்களித்த தேசங்கள் இன்று வெவ்வேறு தேசங்களாக இருக்குது. அது எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து இஸ்ரேல்கிட்ட கொடுப்பதற்காக ஆண்டவர் முடிவு எடுத்திருக்கலாம். ஆனால் ஒவ்வொரு போரிலையும் 48 இருக்கட்டும், 67 இருக்கட்டும், 73 இருக்கட்டும், ஒவ்வொரு போர்லையும் இஸ்ரவேல் போரில் அவர்கள் ஒவ்வொரு இடத்தையா மீட்டு கொண்டு தான் இருக்கிறார்கள். இந்த போர்லேயும் அத்தகைய மீட்பு நடவடிக்கை அவர்கள் எடுப்பார்கள் என்று தான் நாம நினைக்க தோன்றுது. ஏன்னா இதனுடைய போரினுடைய வலிமை வந்து பார்த்திங்கன்னா அப்படி தான் போயிட்டுருக்குது. ஏன்னு சொன்னால் அவர்கள் வந்து போரை நிறுத்தணுன்ற எண்ணம் அவர்களுக்கு கொஞ்சம் கூட இல்லை. யாருக்கு? ஈரான் தூண்டி விடுது. ஈரான் தூண்டி விட்டு உடனே இவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா அத்தகைய செயலுக்கு அவங்க வந்துடுறாங்க. ஈரான் தூண்டி விட்டு இப்போ அமைதியாக இருக்குது. ஆனால் அங்கே பாதிப்புகளை சந்திக்கிறவர்கள் யாருன்னா இஸ்புல்லா மக்கள், லெபனான் மக்கள் தான் பாதிப்பு சந்திக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி இஸ்புல்லா சந்திச்சிருந்தது. இப்போது லெபனானுக்கும் லெபனான் மக்களுக்கும் பாதிப்பு அடைந்து கொண்டு இருக்குது. உண்மையை சொல்லப்போனால் லெபனான் வந்து ஒரு கிறிஸ்தவ நாடு. லெபனான் ஒரு கிறிஸ்தவ நாடு. அந்த நாட்டு தீவிரவாதிகளாலும் பக்கத்தில் ஏற்பட்ட போர்களினாலும் அந்த மக்கள் அங்கே அகதியாக வந்து அவர்கள் மெஜாரிட்டி ஆகிட்டு இஸ்ரேல் மக்களை மைனாரிட்டி ஆக்கிட்டாங்க அவங்க. அதனால அது வந்து இஸ்ரேல் மக்களுடைய தேசம். இஸ்ரேலும் ஒரு பகுதியை அவர்கள் கட்டுப்பாட்டில் தான் வைத்திருந்தார்கள். இன்றைக்கு நடக்கிற இந்த போரில் முழு
லெபனானும் இஸ்ரேல் பக்கம் வர்றதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஈரான் தலையிடாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்ன? ஈரானுக்கு தெரியும் இஸ்ரேலுடைய வலிமை என்னன்னு. அவர்கள் தூண்டி விட்டுட்டு அமைதியாக நின்றுட்டு இருக்காங்க. பார்ப்போம் அவர்கள் என்ன நிலையில் வந்து இத்தகைய செயலெலாம் செய்கிறாங்க. அதனால் இவர்கள் சமாதான பேச்சுக்கு வர வேண்டும். இஸ்ரேல் மக்களை விடுவித்தால் ஒழிய அவர்களுக்கு வந்து விடிவு காலம் இல்லை. இப்படியே அவர்கள் போர் நடத்தி கொண்டே இருந்தால் இஸ்ரேலுடைய டெக்னாலஜி என்ன இருக்குதுன்னு அமெரிக்கா கூட இன்னும் தெரியாது. அவர்கள் என்ன ஆயுதம் வச்சிருக்காருன்னு கூட யாருக்கும் தெரியாது. ஆனால் அவர்கள் எது செஞ்சாலும் வெளியில் சொல்லவே மாட்டாங்க. இதுவரையும் எவ்வளவோ தளபதிகளை கொண்டிருக்காங்க, நாங்கள் தான் கொண்டுன்னு சொல்லவே மாட்டாங்க. அவர்கள் இந்த உலகில் செய்யாத சாதனைகளே இல்லை. அவர்கள் மொசாட்டா உளவு அமைப்பு இருக்குது, உலகத்தில் அவர்கள் கரம் இல்லாத நாடே இல்லை அப்படின்னு வல்லுநர்கள் சொல்கிறாங்க. நாம் போய் பார்க்கல அதெல்லாம். அதனால் இஸ்ரேலோட சமாதான உடன்படிக்கை இவர்கள் வந்தால் ஒழிய இவர்களுக்கு அமைதி ஏற்படாது. அந்த லெபனான் மக்கள் இப்போது மிகவும் வருத்தத்திலும் துன்பத்திலும் துயரத்திலும் இருப்பது பார்க்கும்போது நமக்கும் கஷ்டமாக இருக்குது. இத்துடன் இந்த பதிவு முடிப்போம். வேறொரு பதிவில் பார்ப்போம். ஆண்டவர் அனைத்து மக்களுக்கும் சமாதானத்தை ஏற்படுத்துவாராக. ஆமென்.